முனிசிபல் சைரன் லேட். இட் இஸ் டூ மச். தாத்தா, என்னமா தேத்தி? எங்க வீட்டுக்காருக்கு ஒரு லெட்டர் எழுதணும். இந்த நாள் தானே எழுதுனேன். என்ன விசேஷம்? நான் முழுகாம இருக்கேன். வெரி குட். இந்த தடவை காட்டு வேண்டாம், இல்லன்னு கவர்ல எழுதிடுவோம். சந்தோஷமா இரு. காட் பிளஸ் யூ. உடம்பு நல்லா பாத்துக்கமா. தாத்தா, நான் எழுத சொன்ன உயிரை எழுதிட்டீங்களா? எழுதியாச்சியா? நேத்தே எழுதிட்டேன். இந்தாங்க படம். யோ பெருசு, இந்த வயசுல எதுக்கே உனக்கு இதெல்லாம்? நான் தான் உனக்கு சோறு போடுறேன்ல. அப்படின்னா என்ன பிச்சைக்காரனா வாழ சொல்றியா? ஒருவேளை நாளைக்கு நான் செத்து போயிட்டாலும் என்னை எரிக்கிறதுக்கு உண்டான செலவு கூட இதை நான் வச்சிருக்கேன். நீ எனக்கு கொள்ளு மட்டும் போட்டா போதுண்டா. ஃபுல். டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஐயோ போதும்பா பெருசு. எவ்வளவு தடவை நீ சொன்னாலும் திரும்ப திரும்ப நான் கேட்டுக்கிட்டே தான் இருப்பேன். இந்த முதல்ல இதை படி. நீங்க வாயை மூடுங்கடா ஃபூல்ஸ். இந்தியா அணுகுண்டு தயாரிப்பதில் ஈடுபாடு காட்டியிருக்கிறது. அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல வயிற்று பிரச்சனைக்கு என்ன போட்டிருக்கான் பாரு. கரெக்ட். ஜூட். அணுகுண்ட தேர்தலில் எங்களை ஜெயிக்க வைத்தால் 1 ரூபாய்க்கு 1 மூட்டை பச்சரிசியும் 50 காசுக்கு 1 கிலோ கோதுமையும் 25 காசுக்கு முட்டையும் தருகிறோம் என்று எதிர்க்கட்சி தலைவர் வாக்குறுதிகள் வழங்கினார். வித்துடுவானுங்க. மொத்தத்துல இந்த நாட்டையே வித்துடுவானுங்க. இவங்க எலெக்ஷன் ஓட்டுக்காக அதை செய்யறோம் இதை செய்யறோம் வாக்குறுதிகளை அள்ளி வீசுவானுங்களே தவிர நாட்டு மக்களுக்கு உண்மையா சேவை செய்யறோம் எவனாவது இருந்தா வர சொல்லுங்க. இல்ல, எவனும் இல்ல. அவ்வளவு எதுக்கு? அன்னைக்கு வெள்ளக்காரன் கட்ட பிரிட்ஜ் என்னைக்கும் கருங்கல் கோட்டை கணக்கா ஸ்ட்ராங்கா இருக்கு. ஆனா நம்ம கான்ட்ராக்டர் சுப்பையா கட்ட பிரிட்ஜ் நமத்து போன ஊசி பட்டாஸ் மாதிரி தொப்புன்னு விழுந்துடுச்சு. அதனால நம்ம எல்லாருக்கும் நல்லவன் எவனு கண்டுபிடிச்சு ஓட்டு போடுற புத்தி முதல்ல வரணும். இவ்வளவு அறிவோட பேசுற நீ இப்படி படிக்காம போயிட்டேன்னு தான் எனக்கு வருத்தமா இருக்கு. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் நான் உனக்கு இப்படி படிச்சு காட்டுவேன்? Now I am 73. You understand? நல்ல படிச்ச ஒரு பொண்ணா பார்த்து சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்க. நீ 4 பேருக்கு உதவி செய்யலாம். அதெல்லாம் நமக்கு ஒத்து வராது. நம்மள கட்டிக்கு போறவன் நம்மள விட ஒரு படி கீழே இருக்கணும். இல்லன்னா அவளுக்கு தான் இன்சல்ட். என்னடா செய்றாங்க? அளவெடுக்கறாங்க பாருங்க. என்னத்துக்கு தெரியலையே. 7.2 இறக்குடா. ஏய் இங்க தலையா என்ன இதெல்லாம்? சார், கேடிஎல் பார்வதி பண்டிட் அவங்க ஃபேக்டரிக்கு ரோடு போடுறதுக்காக இந்த காலனி விலைக்கு வாங்கலாம்னு இருக்காங்க. அதுக்கு என்ன செய்யணும்ன்ற? இந்த இடத்துல அளவு எடுத்தாகணும். நானும் பாக்கட்டா. ஏய் ஏய் எவன் விக்கிறேன்னு சொன்னானா அவங்க வாங்குறதுக்கு? இதெல்லாம் தூக்கிட்டு நீங்க இங்க இருந்து கிளம்பல, உங்க உயிர் இருக்காது. போங்கடா. என்னடே எங்க ஆளுங்க இந்த இடத்தை அளவெடுக்க வந்தப்போ அதை தடுத்த ராஸ்கல்ஸ் யாரு? நான் இங்க கடிக்க வந்தா செருப்பால அடிக்கிற உரிமை எல்லாருக்கும் உண்டு. It is a citizen's fundamental right. இந்த உலகத்துல எல்லா ரைட்ஸும் எனக்கு தான் சொந்தம். கார் கூட பேசுது பாரு. கலிகாலம். செக்யூரிட்டி ஜி, இவங்க யார் நம்மள தடுக்கிறதுக்கு? இந்த இடம் நம்மளுது. நம்ம கண்ட்ரோல் கொண்டு வரணும். அட்டாக் அட்டாக். முட்டை உடைஞ்சு குஞ்சு வெளியே வருங்கிற மாதிரி கண்ணாடி உடைஞ்சாதான் அம்மா வெளியே வருவாங்க போல இருக்கு. இங்க பாருங்க லேபர் குலீஸ், இந்த வழியாத்தான் எங்க ஃபேக்டரிக்கு ரோடு போடலாம்னு தீர்மானிச்சிருக்கோம். சோ நீங்க எல்லாரும் காலி செய்யணும். நான் விரும்புறது எதுவா இருந்தாலும் சரி, அது உடனே எனக்கு கிடைச்சாகணும். தம்பிஜி, பிரச்சனை எதுக்கு? ஈவினிங் வரை டைம் தருவோம், அவங்களே காலி செஞ்சிருவாங்க. அந்த அளவுக்கு ஆசைப்பட்டீங்கன்னா தாஜ்மஹல் இருக்கு, ஹைகோர்ட் இருக்கு, பார்லிமெண்ட் இருக்கு, அசம்பிளி இருக்கு, ரயில்வே ஸ்டேஷன் இது, பஸ் ஸ்டாண்ட் இது. இங்க 25 கார்பரேஷன் கக்கூசும் இருக்கு. அங்க போட்டுக்க ஒரு ரோட்ட. யதே நிர்ணய மம சங்கல்ப தக்ஷணே காரிய ரூபஹ கரிஷ்யே. இவங்க சொல்றது என்னன்னா, நான் நினைச்சது எதுவா இருந்தாலும் நடக்கணும், நடந்தே ஆகணும், நிச்சயம் நடக்கும். அதான் இதுக்கு அர்த்தம். பம்பர பம்பஹா பம்பரே பப்பஹா பப்பே பம்பரஹா. இவ்வளவு சொல்லியே நீங்க இங்க இருந்தா உங்க மகனைய பேத்துருவேன். அதனால உங்களுக்கு தான் நஷ்டம். இதுதான் இதுக்கு அர்த்தம். அக்காஜி, பேசுனது போதும். இங்க இப்ப நடக்க வேண்டியது ஃபைட். அடிங்கடா. வர சொன்னீங்களா மேடம்? இது சாதாரண விஷயம் இல்ல,
சார் பார்வதி பண்டிட்டோட பிரஸ்டீஜ் என்ன ஆனாலும் சரி அந்த இடம் என் கைக்கு வரணும். சட்டத்தில் உள்ள எல்லா குறுக்கோளையும் யூஸ் பண்ணுங்க. என்ன செலவானாலும் அந்த இடம் எப்படி எனக்கு கிடைச்சாகணும். அவனை തലയിലെ ബഗ്നെടുക്ക മാതിരി മുടിപട്ടിയാ ചട്ടത്തിലുള്ള കുറുക്ക് വലിയ ഉപയോഗിക്കരുത്. விளக்கு மாத்த புடிச்சு சுத்தம் பண்ண வேண்டியவளுக்கு எதுக்கு இதெல்லாம்? ஐயோ, நான் மட்டும் அந்த காலத்துல இப்படி எல்லாம் செஞ்சிருந்தா என் புருஷன் என்ன கண்டத்தோட்டமா வெட்டி வீசி எறிஞ்சிருப்பாரு. ஆமா, ஒன்னாதட்டு தான் உன் புருஷன் உன் கூட இல்லையே. ஏ கிழவி, நீ யாருன்னு சொல்லு. நான் தான் உன் கொள்ளு பாட்டி. இந்த வீட்டு சமையல்காரன் எங்க இருக்கா? எஸ் மேடம். ஒழுங்கா நின்று தர்த்தம் புடிச்சவன. கோழி பிரியாணி, மட்டன் கைமா, எறா வறுவல், ஆட்டுக்கால் சூப்பு, கவுதாரி குழம்பு இது எல்லாத்தையும் வக்கனையா நாக்குக்கு சுவையா செஞ்சு போடுறா. வயிறு எரியுதுடா பசில. ஏய், இது யார் வீடு நினைச்ச? என்னது? இந்த வீட்டுல 16 கதவு, 32 ஜன்னல், 25 பேடு, 9 ஏசி, 12 விதியடிங்க, 20 வேலைக்காரங்க, 2 பொம்பளைங்க, ஒரு மாமா, ஒரு செக்யூரிட்டி, 10 நாய்களுக்கு இருக்குது. பயப்படாத, அவ வீட்டுல உள்ளதுதான் சொன்னா. அது பாக்ஸ் பாம். உள்ள போய் எனக்கு தேவையானது எடுத்துட்டு வாரேன். அதுக்குள்ள யாராவது அதை கீழே வச்சு போட்டீங்க, வெடிச்சு சேதடுவீங்க. சாக்கிறத சாக்கிறத. ஒரு நிமிஷம் யாரும் குடிங்க. நீங்க ஆம்பளைங்க தானே, எதுக்கு பயப்படுறீங்க? குடிங்கண்ணா, சொன்ன கேளு, குடிங்க யாராவது. ஹலோ, இந்திரா, இந்திரா, என்னம்மா இதெல்லாம்? மம்மி, நேத்து ஈவினிங் எங்க காலேஜ்ல ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் நடந்தது. அதுல எனக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ் கிடைச்சது. ரியலி? அப்புறம் என்னாச்சு? அதனால இன்னைக்கு ஈவினிங் ஃளைட்ல கிளம்பி என்ன உங்களுக்கு காமிச்சிட்டு நாளைக்கு மார்னிங் ஃளைட்ல போயிடலாம்னு வந்தேன். என் செல்லம். மம்மி, எனக்கு போசிக்குது மம்மி. சாப்பிடலாமா? உட்காருமா, பரிமாறு. டெலிஷியஸ். ஏய் மேடம், சி, என்ன இதெல்லாம்? போங்க இங்க இருந்து. எதுவும் நல்லா இல்ல. இடியட்ஸ். இத பாரு, வேலைக்காரங்களே நாம புகழக்கூடாது. அவங்கள புகழ்ந்தா போனஸ் கேட்பாங்க. அது போகட்டும், பாம்பேல என்ன பாம்பு கும்னு சொல்றாங்களே, எனக்கு பயமா இருக்குமா. இத பாரு, முதல் வேலையை அங்க படிக்கிறத நிறுத்திட்டு இங்க வந்து நம்ம காலேஜ்ல சேர்ந்துக்க. திடீர்னு காலேஜ் சீட் வேணும்னா எப்படி கிடைக்குங்க? என்ன தம்பிஜி, அது நம்ம காலேஜ். என் பொண்ணுக்கு சீட் இல்லைன்னு சொன்னாங்கன்னா அவங்க எல்லாரையும் தொலைச்சிருவேன், காலேஜை மூடிடுவேன். இது பாருமா, உடனே போன் பண்ணி உன் திங்ஸ் எல்லாம் வரவே. இங்க நான் எம்ஏ ஜாயின் ஆகணும்னா ஒரு கண்டிஷன் மம்மி. என்னது? ஒண்ணும் இல்ல, நான் ஐஏஎஸ் பண்ணலான்னு இருக்கேன். கலெக்டர் ஆகணும் மம்மி. ஷபாஷ், என் பொண்ணு கலெக்டர் ஆனா எனக்கு தான் பெருமை. நீங்க சீக்கிரம் கலெக்டர் ஆயிடுங்க, உங்ககிட்ட நிறைய வேலை இருக்கு. थैंक यू मम्मी. बेबी मेम साहब कलेक्टर हो जाएगा. இது இந்த ஜென்மத்தில் ஸ்டார்ட் ஆகாது, ஆகவே ஆகாது. டேய், நான் ரிட்டையர் ஆகிறதுக்குள்ள ஒரு தடவையாவது ஸ்டார்ட் ஆயிடுறா. ஸ்டார்ட் ஆயிடு. பழைய இரும்பு சாமான் வாங்குறதே கிலோ 10 ரூபாய், கிலோ 5 ரூபாய், கிலோ 2 ரூபாய் 50 காசு. ஏண்டா என் மோட்டார் சைக்கிள் கிலோ கணக்குல வாங்க பாக்குறடா, துப்பு கட்டவனே. அப்ப அரை கிலோ கணக்குல கொடுங்க. அது இல்லைங்க பிரின்சிபால் சார், இந்த வண்டியை நீங்க தள்ளின்னு போனதை தவிர இந்த வண்டியை நீங்க ஓட்டின்னு போய் நாங்க இது வரைக்கும் பார்த்ததே இல்ல. அதனாலதான் கிலோ கணக்குல கேட்டேன். வித்துருங்க சார், இல்லன்னா இரும்பு விலை குறைஞ்சிடும். பிரின்சிபல் சார், நீங்க கொஞ்சம் இருங்க. டேய், நீ போடா. நீங்க ஒரு ரேட் பேசி வைங்க, நாளைக்கு வந்து எடுத்துட்டு போறேன். போடாங்கறல்ல. என்ன பேசுற பத்தியா? பிரின்சிபல் சார், அவங்க கூட ஏன் சண்டை போடுறீங்க? நீங்க உள்ள வாங்க. யாருடி அவன்? நம்ம காலேஜ் வாசலுக்கு முன்னாடி வந்து ஷெட் போட்டுருக்கான். அவன் தான் இந்த காலனிக்கு லீடர். அவனுக்கும் உங்க அம்மாவுக்கும் நடுவுல பெரிய வாரே நடக்குது. வேர்ல்ட் வார். ஓஹோ, இவன் தானா அந்த ராஜா? உங்க காலேஜ் பக்கத்துல நான் ஷெட் போட்ட நாள்ல இருந்து தினமும் இந்த வண்டியை நான் ரிப்பேர் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். இதை வித்துட்டு ஒரு புது வண்டி வாங்கலாம் இல்லங்க? ஏய், இந்த வண்டி வித்தா என் வீட்டுல எனக்கு சோறு கிடைக்காதியா? என் கல்யாணத்துக்கு என் பொண்டாட்டியோட அப்பா சீதனமா கொடுத்த வண்டியா இது. அவளை வித்தாலும் ஒத்துக்குவாளே தவிர இந்த வண்டியை மட்டும் வைக்க விட மாட்டான். இன்னைக்கு திருவிழாவுக்கு நீங்க வருவீங்கல்ல, உங்க பொண்டாட்டியை உங்க வண்டியில உட்கார வச்சு அங்க கூட்டிட்டு வாங்க. நீங்க பேரிச்ச பழம் வாங்கிட்டு வரதுக்குள்ள நான் உங்க வண்டியை தூக்கிட்டு போயிடுறேன். வண்டி திருடு போயிடுச்சுன்னு போய் சொல்லுங்க. அதுக்கப்புறம் நீங்க ஒரு புது சைக்கிளாவது வாங்கிக்கலாம்ல. இந்த திருவிழாவில தான் என் வண்டிக்கு ஒரு விடிவு காலம் வரும் நினைக்கிறேன். என்ன திருவிழாடி அது? பக்கத்து ஊர்ல திருவிழா நடக்க போகுது. ரொம்ப வேடிக்கையா இருக்கும் இந்திரா. அததான் இவங்க சொல்றாங்க. திருவிழா நடக்க போகுதா? போயிருக்கணும்ல வழி. குட் மார்னிங் பிள்ளையாரப்பா.
வந்துங்களா? எப்படி இருக்கேன்? எதுக்கு இந்த தேவையில்லாத வேஷம்? சாதாரணமா வரலாம்ல. அம்மா, நான் இந்த திருவிழா உற்சவம் எல்லாம் சுத்துறது எங்க அம்மாக்கு மட்டும் தெரிஞ்சது காலேஜ் கேன்சல், ஹவுஸ் அரெஸ்ட். அதோ பிரின்சிபல் வராரு. சின்ன வேடிக்கை காட்டுட்டா. காலேஜ் பிரின்சிபால் அவர்களின் லூனா திருவிழாவில் தொலைந்து விட்டது. விவரம் தெரிந்தால் நிர்வாகத்திற்கு தெரியப்படுத்தவும். வேண்டாம் வேண்டாம், காலேஜ் பிரின்சிபால் என் அவர்களின் பீட லூனா தொலைஞ்சுதே, பீட தொலைஞ்சுதே. யாரு? வணக்கங்க. வணக்கம். 5 ரூபாய் தந்தீங்கன்னா ரங்கராட்டத்துல சுத்துறேன். உனக்கு என்ன பார்த்தா பட்டிக்காட்ட மாதிரி தெரியுதா? பிரின்சிபால். ஓஹோ, பாக்கெட் பாலா? நல்ல வேளை எருமை பால்னு சொல்லல. பிரின்சிபால். உங்க வண்டி தானே தொலைஞ்சிருச்சு. ஆமா, தொலைஞ்சிருச்சு. அங்க உங்க பொண்டாட்டி கை கடிச்சிருச்சா? நீங்க போட்டு சுட்டுமும் தெரிஞ்சு போச்சா? இவ்வளவு பெரிய கம்பெனி இருக்கு, உங்களை தேடிட்டு இருக்காங்க. ஜல்தி சாயே. என்ன பிரின்சிபல் சார், நீங்க கூட திருவிழாவில காலேஜ் ஸ்டூடெண்டான சுரங்க விட்டுறீங்களா? ராமராமா, ஏய் ஃபிகரே, ஏதாவது டச்சிங் நடந்ததா? எங்க கொஞ்சம் டர்னிங் கொடு. நமக்கு டர்னிங் எல்லாம் தெரியாதுங்க, ஸ்ட்ரைட் தான் தெரியும். இது அப்படியே எங்க அக்காஜி ஸ்டைலா இருக்கு. நல்ல வேளை மாமா என்ன பார்க்கல. உன்னோட பெரிய தொல்லையா போச்சுடா. ஏய், எப்ப நீ ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த கார்ல ஏற்றி ஊர் உலகமா சுத்தி வர போற? போன திருவிழாவுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறான்னு சொன்னா இந்த திருவிழாவுக்கு பண்ணிக்கிறேன்னு சொன்ன. திருவிழாவும் வந்துருச்சு, பொண்ணு எங்க? கல்யாணங்கிறது பொழுது விடிஞ்சதும் எழுந்திருச்சு பல்லு தேய்க்கிற விஷயம் இல்ல, அது ஆயிரங்காலத்து பயிர். அண்ணே, ஆயிரங்காலத்து பயிருங்கிறதெல்லாம் அந்த காலம். நீ ஊன்னு சொல்லு. எம்ஏ கார்பரேட்டர் படிச்ச பொண்ணை கிட்டாந்து உனக்கு நான் கட்டி வைக்கிறேன். அங்கதானே தப்பு செய்யறடா. என்ன செஞ்சுட்டேன்? நான் படிச்ச பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு 1008 தடவை சொல்லியிருக்கேன். மறுபடியும் அதே சொல்றியே. படிச்சவளை கட்டிக்கிறது தப்பா? நான் படிக்காத தப்புன்னு சொல்ல வரேன். யார் அது? யாருமா நீ? திருவிழாவில பொம்மை விக்கிறவ. ஏப்பா நீல சட்ட மைனரு, படிச்ச பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிறதுல என்ன பிரச்சனை? கேளு. கேக்க கொஞ்சம் இருங்க, சொல்லு. ஏய், சிவப்பு நிற தக்காளி, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. என்னாட்டம் படிக்காதவன ஒரு பொண்ணு கட்டிக்கிட்டா அவளுக்கு தான் பிரச்சனை. அப்படியா ஊரு? எப்படி சொல்ற? எப்படியா? இப்ப இவ படிச்ச பொண்ணுன்னு வெச்சுக்க, நான் இவளை கட்டிக்கிட்டேன்னு வெச்சுக்க. நாளைக்கு யாராவது இவ கிட்ட ஓ வீட்டுக்காரர் எம்ஏ வா பிஏ வான்னு கேட்டா இவ கண்ணு கலங்கிடும். வீட்டுக்கு வந்து மூஞ்சிய தூக்கி வச்சுக்குவா, நானும் ஒரு பக்கம் என் மூஞ்சிய தூக்கி வச்சுக்கிறேன். அது இல்லன்னா இங்க பாரு, புருஷன் பொண்டாட்டி புரிஞ்சுக்க வேண்டியது மனசத்தானே தவிர அவங்க வாழ்க்கை நடத்த என்னைக்கும் தடுப்பு தடையா இருக்காது. ஐயோப்பா, ஏன் அப்படி இருக்கிறா? கல்யாணம் ஆகி மோகம் தீர்ற வரைக்கும் எல்லாம் நல்லா இருக்கிற மாதிரி தான் தெரியும். மோகம் குறைஞ்சதும் தான் இருக்கு கலாட்டா. அதுக்கப்புறம் புருஷ பொண்டாட்டிக்குள்ள ஒரே பிரச்சனை தான். என்னடா ஆசங்கத்தை உங்கிட்ட இங்க பாரு, மஞ்சத்தனி மயிறு உன்னை கல்யாணம் செஞ்சுக்கிறவன் நிச்சயம் அதிர்ஷ்டம் செஞ்சவளத்தான் இருக்கணும். அவளாட்டம் ஒருத்தி கிடைச்சா கண்ணை மூடிக்கிட்டு தாலி கட்டுறேன். இந்த ஜென்மத்துல உனக்கு பிடிச்ச பொண்ணு கிடைக்க மாட்டா. எனக்கு பிடிச்ச ஒரு பொண்ணை மட்டும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்.